உங்களை மாடு பிடிக்க வர சொன்னதுன்னு கேக்குறாங்க. செத்தா செத்ததுதான். மாடு குத்தி செத்தவங்களுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்னு கேக்குறாங்க. நீங்க சாகணும்னு சொல்லி வர்றீங்க, அதுக்கு நாங்க பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு சொல்லி பொறுப்பில்லாத இந்த மாவட்ட தலைவர் எங்களுக்கு பதில் சொல்றாங்க. நிவாரணம் கேட்டு மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மாவை போய் பார்க்க போனோம். அவங்க போனதுல இருந்தே மரியாதை கொடுக்கல. மாடு குத்தி செத்தவங்களுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்னு கேக்குறாங்க. நான் எப்படி நிவாரணம் கொடுக்க முடியும்னு கேக்குறாங்க. அது விளையாட்டு பிரிவுல வராது. நீங்க முதல்ல எங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்க. நான் சொன்னேன், அம்மா நீங்க ஒண்ணு செய்ய வேணாம், முதல்வருக்கு நாங்க கடிதம் வச்சிருக்கோம், இத முதல்வருக்கு நீங்க எடுத்து சொல்லுங்கடா. நீங்க யாரு உங்களை மாடு பிடிக்க வர சொன்னதுன்னு கேக்குறாங்க. செத்தா செத்ததுதான். நான் சொன்னேன்மா, நீங்க பல்வேறு நிவாரணம் கொடுக்குறீங்க, அதுல ஒரு நிவாரணமா நீங்க கொடுங்கம்மா, நாங்க ரிக்வெஸ்டா தான் கேட்க வர்றோம் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, மாடு பிடிச்சு செத்தவனுக்கு எல்லாம் நாங்க தர முடியாது. இங்க உங்களை யாரு வர சொன்னா? உங்க ரிஸ்க்ல நீங்க வர்றீங்க, நீங்க சாகணும்னு சொல்லி வர்றீங்க, அதுக்கு நாங்க பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு சொல்லி பொறுப்பில்லாத இந்த மாவட்ட தலைவர் எங்களுக்கு பதில் சொல்றாங்க. நாங்க என்ன சொல்றோமா, நீங்க ஒண்ணு செய்ய வேணாம், தமிழக முதல்வருக்கு நாங்க ஒரு கடிதம் வச்சிருக்கோம், இந்த கடிதத்தை நீங்க அனுப்புங்கன்னு சொன்னதுக்கு நீங்க எல்லாம் வெளியே போறீங்களா, உங்களை பூரா ரிமாண்ட் பண்ணவான்னு கேக்குறாங்க. ஆனா இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் நான் என்ன சொன்னேம்மா, நாங்க ஒரு இறந்தவனுக்கு நீதி கேட்டு வந்திருக்கோமா, நீங்க எங்க கூட சண்டைக்காரங்க மாதிரி பேசுறீங்கன்னா நான் அப்படிதான் பேசுவேன். ஒரு திமுக மாவட்ட செயலாளர் மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்க. இந்த மாவட்ட தலைவர் ஆட்சி இங்க இருக்கிற வரைக்கும் நல்லது சத்தியமா நடக்காது. குடுங்கன்னு சொன்னதுக்கு சாகரவே செத்ததுதான், நாங்க எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு பதில் சொல்லி அனுப்புறாங்க. அதை சொல்றதுக்கு இவங்க முதலமைச்சர் கிடையாது, மாவட்ட ஆட்சித்தலைவர். இவங்க யாரு முடியாதுன்னு சொல்ல முடியும்? நாங்க தமிழக முதல்வருக்கு நாங்க கோரிக்கை வச்சிருக்கோம், அதைத்தான் அவங்க செய்யணுமே தவிர இவங்க எதுக்கு எங்களை ரெஃப்யூஸ் பண்ணி உங்களை ரிமாண்ட் பண்ணிடுவேன் வெளியே போங்கன்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருக்காங்க.